எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃப்ளைட் ஜேர்னி, விமான பயணம். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ்மேன், அவருக்கு 7 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே போய் ஃப்ளைட்டு பிடிச்சிடணும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, 5 மணிக்கு அங்கே இருக்கணும்னா வீட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கு இறங்கினா கரெக்டாக இருக்கும். அவர் 3 மணிக்கே அலாரம் வைக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு அலாரம் அடித்து ஒரு கேட்காம 4 மணிக்கு தான் எழுந்துக்கிறார். அடித்து பிடிச்சி ரெடி ஆகிறாரு. வீட்டில் இருக்கிறலாம் திட்டுறாரு, என்னை யாரும் எழுப்பலையே அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே வந்து கால் டாக்ஸி புக் பண்ணுறாரு. அந்த கால் டாக்ஸி அங்கங்கே மாட்டிக்கிது, ரொம்ப டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வர்றாரு. எப்படியோ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு, செக்இன் பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. எப்படியோ அவரோட ஃப்ளைட் சீட்டில் வந்து உட்காந்துட்டார். அவர் உட்கார வேண்டிய சீட் 2 சீட்டு உட்காந்துக்கிறது. விண்டோ சீட்டில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை உட்காந்துருக்கு. அந்த குழந்தை ஏதோ படம் வரைஞ்சினது. இவர் பக்கத்து சீட்டு கிடச்சிருக்கு, உட்காந்துருக்கார். இப்போ தான் செட்டில் ஆகிறார். ஏன்னா லேட்டாக வந்தார் இல்லையா, அடிச்சு பிடிச்சி வந்தனால. இவருக்கு பேச்சு துணை யாருன்னா அந்த குழந்தை தான். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா உட்காந்து படம் வரைஞ்சிருக்கு. சரி, அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட் போயிட்டுருக்கு. இப்போவும் பார்க்குறாரு, அந்த குழந்தை நல்லா படம் வரைஞ்சிருக்கு. ஸோ பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் படம் வரைச்சி முடிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துன்னு இருக்கார். அப்போ திடீர்னு பைலட் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கால சீதோஷ்ண நிலை நல்லா இல்லை, அதனால் ஃப்ளைட்டு பயங்கர ஜர்க்காகும், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதனால் எல்லோரும் சீட் பெல்ட்லாம் போட்டு உட்காந்துக்காங்க. இவர் எல்லாம் சீட் பெல்ட்லாம் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்போது பயங்கர காற்றுலாம் இருக்க போல இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, அந்த சீதோஷ்ணம் சரியில்லாதான் வண்டி ஆடுது. எல்லாருமே கடவுளை வேண்டுறாங்க, கடவுளை என்னை காப்பாற்றுன்றாங்க. இந்த குழந்தை மட்டும் படம் வரைஞ்சினே இருக்குது. இந்த குழந்தைய சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கு. ஆனாலும் இந்த குழந்தை படம் வரைஞ்சனுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. இப்போ அங்கெல்லாம் கத்துறாங்க, பாடுறாங்க, கடவுளை கூப்பிட்றாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. இவரும் டென்ஷன் ஆகிட்டார். இவருக்கு என்னென்னா, ஐயோ இன்றைக்கி ஃப்ளைட்டே விட்டுருக்கலாமோ, அடித்து பிடிச்சி லேட்டாக வந்திருந்தேன், இப்படி போய் மாட்டிக்கினேனே, இப்படியெல்லாம் அவருக்கு எண்ணங்கள் ஓடுது. 1/2 மணி நேரம் இந்த போராட்டம் ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்கும். இப்படி வண்டி ஆடுது, எல்லாம் பண்ணுது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி பைலட் பேசுகிறாரு. இப்போது சரியாயிடுச்சு, இந்த கால சிச்சுவேஷனில் நம்ம அந்த இடத்த தாண்டிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை, அதனால் எல்லோரும் சீட் பெல்ட் எடுத்துடலாம், ஒரு 10-20 நிமிஷத்தில் வண்டி லேண்டும் ஆகிடும், அதான் யாரா இந்த மாதிரி ஏற்பட்டதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் நல்லா பைலட் சொல்கிறார். இப்போ தான் எல்லாருக்குமே மூச்சு வருது. அப்போது இந்த குழந்தை மட்டும் படம் வரைஞ்சிங்க. ஒன்றும் புரியல, என்னடா இந்த குழந்தை மட்டும் காது கேட்கலையோ, இல்லை காது கேட்கலனாலும் அந்த வண்டி ஃப்ளைட் ஆடும்போது அந்த குழந்தைக்கு ஒரு இது இருக்கும்ல, அந்த குழந்தை முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அப்போ இவர் பேச ஆரம்பிக்கிறார் அந்த குழந்தைகிட்ட. ஏம்மா நீ படம் வரைகிற, ஓகே, இந்த வண்டி இப்படியெல்லாம் ஆடுதில்ல, அந்த டைமில் உனக்கு வந்து கஷ்டமாக தெரியலையா அப்படின்னு. அந்த குழந்தை கொடுத்த பதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். இந்த பிளேனோட பைலட் எங்கள் அப்பா, என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. முடிஞ்சு போச்சு. என்ன நம்பிக்கை பாருங்கள் அந்த குழந்தைக்கு, அவங்க அப்பா ஃப்ளைட் ஓட்டுறதை பற்றி. பத்திரமா கொண்டு போயிடுவார். இவங்களுக்கெல்லாம் யாத்திரை, அவளுக்கு வந்து அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால தான் இந்த குழந்தைய தவிர வேறு யாரும் இல்லை அந்த ஃப்ளைட்டில் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான், நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சிவன்னு பேர். அவர் எல்லாரையும் பார்த்துக்கிறார். ஆனால் நம்ம தான் டென்ஷன் அடிச்சு உட்காந்துன்னு வரோம். அந்த குழந்தை மாதிரி ஜாலியாக இருக்க கற்றுக்கணும். புரியுங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ சமீப காலத்தில் யாருக்காவது வேலை போயிடுச்சுன்னா அவங்க ஒரே பயம் வருதுன்னா, அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இருக்குமான்னு பயப்படுறாங்க. உண்மை தானே? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அப்பாவுக்கு அவருக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கும். அந்த டைமில் நம்ம சாப்பாடை பற்றி யோசிச்சோமா? அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்கும்னு யோசிச்சோமா? இல்லைல்ல, எல்லா வேலையும் சாப்பிட்ருக்கோம்ல. இப்போ வயசு அனுபவம் வரும்போது தான் நம்ம பயம் வருது, அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இருக்குமா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 800 கோடி பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை சாப்பாடுக்கு 10 ரூபா ஆகுதுன்னா, பரமாத்மா டிஃபனுக்கே 8000 கோடி செலவு பண்ணுறார். லஞ்சுக்கு ஒரு 8000 கோடி, சாயந்தரம் டின்னருக்கு ஒரு 8000 கோடி செலவு பண்ணுறார். அதில் உங்களுக்கு எனக்கு ஒரு 10 ரூபா கூட சாப்பாடு போட மாட்டாரான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ராமாவில் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், பெரிய ஆக்டர், ஹீரோ அவர் தான். அவர் செய்பவர் செய்விப்பர்னு சொல்கிறோம். அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்கள்.
இப்போது எனக்கு சமீப காலமாக வரக்கூடிய எல்லா ஃபோன் காலும் எப்படின்னா, குடும்பத்தில் யாராவது தவறிட்டாங்கன்ற வருத்தம் தெரிவித்து தான் ஃபோன் பண்ணுறாங்க. அது தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல. ஒருவேளை யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்குறீங்களோ, இந்த ராஜயோகம் கேட்குறீங்களோ, இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க பரமாத்மா உங்களை ஹெல்ப் பண்ண தயாராகிட்டாருன்னு. அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருக்கும் குடும்பத்தில் யாராவது தவறிட்டான துக்கம் இருக்கும். அது சில பேருக்கு 1 வருஷம் இருக்கும், சில பேர் 2 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு அது தாங்கக்கூடிய சக்தி ரொம்ப சீக்கிரம் கிடைக்குது. 1 வாரத்தில் 1 மாதத்துக்குள்ள இதெல்லாம் எப்படி ஒரு பிறப்பு இருக்கோ அதே மாதிரி தான் இறப்புன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அந்த ஆத்மாவுக்கு கிடைச்சிடுது. இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க பரமாத்மா உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு. புரிஞ்சுங்களா? இப்போது நமக்கு ஏதாவது துக்கம் வந்து வச்சுங்களேன், நமக்கு யாராவது ஆறுதல் கொடுக்குறது ஒரு ஆள் வேணும். நியரஸ்ட்டு ஒரு பிரம்மகுமாரி சென்டரில் போய் கிளாஸ் கற்றுக்கங்களேன். உங்களுக்கு 100கணக்கான சகோதரர்கள் சகோதரிகள் கிடைப்பாங்க. ஆத்மார்த்தமாக இருப்பாங்க. அப்படின்னா உங்கள் சொந்த சகோதரன்கிட்ட சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயும் சொல்லலாம். குடும்பத்தில் ஒருத்தர் தாங்க எழுந்திருக்கீங்க. ஆனால் இத்தனை புது சகோதரர்கள் இத்தனை புது சகோதரிகள் கிடைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தானேங்க. அதுக்காகவாது நீங்கள் இந்த 7 days கோர்ஸ் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பரமாத்மா ஏற்கனவே வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு லைனில் வந்துட்டார். இந்த குழந்தைக்கு தன் அப்பா மேலே என்ன அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இந்த கதையில் வந்த குழந்தைக்கு, அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நமக்கும் நம்ம ஆத்மாவின் தந்தையான சிவன் மேலே அபரீதமான நம்பிக்கை இருக்கணும். அவர் எல்லாத்தையும் கடந்து கொண்டு போயிடுவாருன்னு. அதே மாதிரி இப்போ பாருங்களேன், இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த மாதம். ஏன்னா ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்துடும். நான் இந்தியா மையம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்போது 50,000 கட்டணும், 1 லட்சம் கட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு கூட என் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. இன்றைக்கி வரைக்கும் ரெடி ஆகல. ஜூன் 1ஆம் தேதி கூட கட்டிடுவோம். எப்படியா குழந்தை படிப்பாங்க. ஆனால் எல்கேஜிலேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கஷ்டங்களோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். பரமாத்மா அந்த மேஜிக் பண்ணுவாருங்க. அந்த குழந்தைக்கு அந்த ஆத்மாவுக்கும் அவர் தாங்க அப்பா. நம்ம வெறும் டூல் தாங்க. அதுக்காக நான் சும்மா இருங்கன்னு சொல்லலை. எல்லா முயற்சி எடுங்க, எல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க, எல்லா வேலையும் ஒழுங்காக பண்ணுங்க. பலனை மட்டும் எதிர்பார்க்காதுங்க. தானாக வரும்போது வந்துடும். பரமாத்மாவுக்கு தெரியும் இல்லையா, அவர் குழந்தை படிக்காமையாக போயிடும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த டென்ஷன் அடிக்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனைலாம் பரமாத்மாவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்யுங்க. இதான் பகவத்கீதையும் சொல்லுது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. செஞ்சுட்டே வாங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.